அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். அதாவது பெருக்கல் முறையில் 675 இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். 262 பெருக்கல் 675 அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 262 பெருக்கல் 675 அதை கால்குலேட் பண்ணோம்னா 176 850. இதில் கடைசியில் இருக்கிற 3 நம்பர் 850 நோட் பண்ணிக்கிறோம். 850 அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 552 அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா ஏபி ரெண்டுலேயுமே பாஸ் ஆகிருக்கு. 552 பெருக்கல் 675 அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 552 பெருக்கல் 675 அதை கால்குலேட் பண்ணோம்னா 372 600. இதில் பார்த்தோம்னா கடைசியில் இருக்கிற 3 நம்பர் 600 நோட் பண்ணிக்கிறோம். 600 இதில் பார்த்தோம்னா 0 பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 041 0 பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 041 பெருக்கல் 675 அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 041 பெருக்கல் 675 இதை கால்குலேட் பண்ணோம்னா 276 75. இதில் கடைசியில் இருக்கிற 3 நம்பர் 675 நோட் பண்ணிக்கிறோம். 675 இதில் 2 நம்பர் அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 7ஆம் நம்பரும் 5ஆம் நம்பரும் 750 7ஆம் நம்பர் ஏ போர்ட்லையும் 5ஆம் நம்பர் பி போர்ட்லையும் பாஸ் ஆகிருக்கு. 750 பெருக்கல் 675 அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 750 பெருக்கல் 675 அதை கால்குலேட் பண்ணோம்னா 506 250. இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் 250 நோட் பண்ணிக்கிறோம். 250 இதில் 2 நம்பர் அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 2ஆம் நம்பரும் 5ஆம் நம்பரும் 295 2ஆம் நம்பர் ஏ போர்ட்லையும் 5ஆம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்ட்லையும் பாஸ் ஆகிருக்கு. 295 பெருக்கல் 675 அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 295 பெருக்கல் 675 அதை கால்குலேட் பண்ணோம்னா 199 125. இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் 125 நோட் பண்ணிக்கிறோம். 125 இதில் 2 நம்பர் அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 1ஆம் நம்பரும் 5ஆம் நம்பரும் அடுத்தாவது 501 5ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்ட்லையும் 1ஆம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்ட்லையும் பாஸ் ஆகிருக்கு. 501 பெருக்கல் 675 அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 501 பெருக்கல் 675 அதை கால்குலேட் பண்ணோம்னா 338 175. இதில் கடைசியில் நம்பர் 175 நோட் பண்ணிக்கிறோம். 175 இதில் 7ஆம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 772 7ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஏபி ரெண்டுலேயுமே பாஸ் ஆகிருக்கு. 772 பெருக்கல் 675 அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 772 பெருக்கல் 675 அதை கால்குலேட் பண்ணோம்னா 521 100. இதில் கடைசியில் இருக்கிற 3 நம்பர் 100 நோட் பண்ணிக்கிறோம். 100 அடுத்து பார்த்தோம்னா 388 பெருக்கல் 675 அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 388 பெருக்கல் 675 அதை கால்குலேட் பண்ணோம்னா 261 900. இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் 900 நோட் பண்ணிக்கிறோம். 900 அடுத்து பார்த்தோம்னா 524 பெருக்கல் 675 அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 524 பெருக்கல் 675 இதை கால்குலேட் பண்ணோம்னா 353 700. இதில் கடைசியில் நம்பர் 700 நோட் பண்ணிக்கிறோம். 700 அடுத்து பார்த்தோம்னா 249 பெருக்கல் 675 அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 249 பெருக்கல் 675 அதை கால்குலேட் பண்ணோம்னா 168 075. இதில் கடைசியில் நம்பர் 075 நோட் பண்ணிக்கிறோம். 075 அடுத்து பார்த்தோம்னா 183 பெருக்கல் 675 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 183 பெருக்கல் 675 இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது 123 525. இதில் கடைசியில் நம்பர் 525 நோட் பண்ணிக்கிறோம். 525 இதில் 2ஆம் நம்பர் அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 424 2ஆம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 424 பெருக்கல் 675 அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 424 பெருக்கல் 675 அதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது 286 200. இதில் கடைசியில் இருக்கிற 3 நம்பர் 200 நோட் பண்ணிக்கிறோம். 200 அடுத்து பார்த்தோம்னா 789 பெருக்கல் 675 அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 789 பெருக்கல் 675 அதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது 532 575. இதில் கடைசியில் நம்பர் 575 நோட் பண்ணிக்கிறோம். 575 இதில் 2 நம்பர் அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 7ஆம் நம்பரும் 5ஆம் நம்பரும் 457 5ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்ட்லையும் 7ஆம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்ட்லையும் பாஸ் ஆகிருக்கு. 457 பெருக்கல் 675 அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 457 பெருக்கல்
675 அதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது 308 475 இதில் கடைசியில் 475 நோட் பண்ணிக்கிறோம். 475 இதில் பார்த்தோம்னா 2 நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 7ஆம் நம்பரும் 5ஆம் நம்பரும் அடுத்த வினிங் நம்பர். அதாவது இன்றைக்கான வினிங் நம்பரில் பார்த்தோம்னா 517. 5ஆம் நம்பர் ஏ போல்லையும் 7ஆம் நம்பர் பார்த்தோம்னா சி போல்லையும் பாஸ் ஆகிருக்கு. ஏசி போலில் ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு. 517 பெருக்கல் 675 அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 517 பெருக்கல் 675 அதை கால்குலேட் பண்ணோம்னா 348 975 இதில் கடைசிக்கும் நம்பர் 975 நோட் பண்ணிக்கிறோம். 975 இதில் இருந்து கன்ஃபார்மாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. ட்ரை பண்ணி பாருங்க நண்பா. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது 8/5/2024 நிலவரப்படியுள்ள பெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம். அதாவது 9ஆம் தேதி கர்னியா ப்ளஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது 521வது ட்ரா எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பெண்டிங் சார்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா 1லிருந்து 0 வர நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்குறதா பெண்டிங் சார்ட்டு. சரி வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏ போலில் பார்த்தோம்னா 1ஆம் நம்பர் வந்து 4 நாள் ஆச்சு. 1ஆம் நம்பர் பி போல் வந்து இன்றைக்கி வினிங் கொடுத்துருக்குறாங்க. 1ஆம் நம்பர் சி போல் வந்து 9 நாள் ஆச்சு. இன்னொரு 6 நாள் ஆச்சுன்னா மாதத்தில் 14, அதாவது 14 ஆயிரும். 2ஆம் நம்பர் ஏ போல் வந்து 5 நாள் ஆச்சு. இன்னும் 2 நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும். 2ஆம் நம்பர் பி போல் வந்து 3 நாள் ஆச்சு. 2ஆம் நம்பர் சி போல் வந்து 8 நாள் ஆச்சு. இன்னும் ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும். ஒரு வாரத்துக்கு மேலே போயிட்டு இருக்குது. 3ஆம் நம்பர் ஏ போல் வந்து 8 நாள் ஆச்சு. ஒரு வாரத்துக்கு மேலே போயிட்டு இருக்குது. 3ஆம் நம்பர் பி போல் வந்து 20 நாள் ஆச்சு. ஒரு 10 நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும். 3ஆம் நம்பர் சி போல் வந்து 4 நாள் ஆச்சு. 4ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல் வந்து 1 நாள் ஆச்சு. 4ஆம் நம்பர் பி போல் வந்து 5 நாள் ஆச்சு. இன்னும் 2 நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும். 4ஆம் நம்பர் சி போல் வந்து 3 நாள் ஆச்சு. 5ஆம் நம்பர் ஏ போல் வந்து 1 நாள் ஆச்சு. 5ஆம் நம்பர் பார்த்தோம்னா பி போல் வந்து 1 நாள் ஆச்சு. 5ஆம் நம்பர் சி போல் வந்து 10 நாள் ஆச்சு. இன்னும் 5 நாள் ஆச்சுன்னா மாதத்தில் 14 ஆயிரும். 6ஆம் நம்பர் ஏ போல் வந்து 16 நாள் ஆச்சு. அதாவது மாதத்தில் 14க்கு மேலே போயிட்டு இருக்குது. 6ஆம் நம்பர் பி போல் வந்து 14 நாள் ஆச்சு. இன்னும் ஒரு நாள் ஆச்சுன்னா மாதத்தில் 14 ஆயிரும். 6ஆம் நம்பர் சி போல் வந்து 11 நாள் ஆச்சு. 4 நாள் ஆச்சுன்னா மாதத்தில் 14 ஆயிரும். 7ஆம் நம்பர் ஏ போல் வந்து 2 நாள் ஆச்சு. 7ஆம் நம்பர் பி போல் வந்து 8 நாள் ஆச்சு. ஒரு வாரம் மேலே போயிட்டு இருக்குது. 7ஆம் நம்பர் சி போல் இன்றைக்கி வினிங் கொடுத்துக்கிறாங்க. 8ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல் வந்து 31 நாள் ஆச்சு. ஒரு மாதம் தாண்டி போயிட்டு இருக்குது. 8ஆம் நம்பர் பார்த்தோம்னா பி போல் வந்து 2 நாள் ஆச்சு. 8ஆம் நம்பர் சி போல் வந்து 6 நாள் ஆச்சு. இன்னொரு ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும். 9ஆம் நம்பர் ஏ போல் வந்து 22 நாள் ஆயிடுச்சு. அதாவது இன்னொரு 8 நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் நண்பா. 9ஆம் நம்பர் பார்த்தோம்னா பி போல் வந்து 10 நாள் ஆச்சு. அதாவது இன்னொரு 5 நாள் ஆச்சுன்னா மாதம் 14 ஆயிரும். 9ஆம் நம்பர் பார்த்தோம்னா சி போல் வந்து 2 நாள் ஆச்சு. 0 பார்த்தோம்னா ஏ போல் வந்து 12 நாள் ஆச்சு. 3 நாள் ஆச்சுன்னா மாதம் 14 ஆயிரும். 0 பார்த்தோம்னா பி போல் வந்து 9 நாள் ஆயிடுச்சு. அதாவது இன்னொரு 6 நாள் ஆச்சுன்னா மாதம் 14 ஆயிரும். 0 பார்த்தோம்னா சி போல் வந்து 11 நாள் ஆச்சு. இன்னும் 4 நாள் ஆச்சுன்னா மாதத்தில் 14 ஆயிரும். அப்புறம் இன்றைக்கான வின்னிங் நம்பர் பார்த்தோம்னா பி போலில் 1ஆம் நம்பர் வந்து கிட்டத்தட்ட 38 நாள் ஆயிடுச்சு. அதாவது 38 நாளுக்கு அப்புறம் தான் இன்றைக்கி தான் 1ஆம் நம்பர் வின்னிங் கொடுத்துக்கிறாங்க. நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிட்டு இருப்போம் பெண்டிங் சார்ட் படி வராத இந்த நம்பர் கூட கண்டிப்பாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. இன்றைக்கி 1ஆம் நம்பர் பி போர்டில் ஒரு அருமையான வின்னிங் கொடுத்துருக்குறாங்க நண்பா. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கான வின்னிங் நம்பர் ஏ போர்டில் 5ஆம் நம்பர், பி போர்டில் 1ஆம் நம்பர், சி போர்டில் பார்த்தோம்னா 7ஆம் நம்பர். 5 1 7 இன்றைக்கான வின்னிங் நம்பர். நேற்று பார்த்தோம்னா 4 5 7 5ஆம் நம்பரும் 7ஆம் நம்பர் பிசி போர்டில் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி ஏசி போர்டில் கொடுத்துருக்குறாங்க நண்பா. இந்த மாதிரி ஒரு சில டைம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தோம்னா ஏ போர்டில் 4ஆம் நம்பர், இன்றைக்கி பி போர்டில் 5ஆம் நம்பர். நேற்று பார்த்தோம்னா சி போர்டில் 7ஆம் நம்பர் கொடுத்துருந்தாங்க. அதே 7ஆம் நம்பர் தூக்கி இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு சில டைம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நண்பா. மறுபடியும் பெண்டிங் சார்ட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோம்னா அதாவது ஏ போர்டில் பார்த்தோம்னா அதாவது ஏ போர்டில் 6ஆம் நம்பர் மேக்ஸிமம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் பார்த்தோம் அதாவது 8ஆம் நம்பர் மேக்ஸிமம் வர வாய்ப்பு இருக்குது ஏ போர்டில். அடுத்தது பார்த்தோம்னா பி போர்டில் பார்த்தோம்னா 3ஆம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது 6ஆம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் பார்த்தோம்னா 6ஆம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது மேக்ஸிமம். 6ஆம் நம்பர் 0. அதாவது ஏ போர்டில் 6 8, பி போர்டில் பார்த்தோம்னா 3 6, சி போர்டில் பார்த்தோம்னா 6 0. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம். ஒரு சில டைம் பார்த்தோம்னா 1 இல்லை 2 நம்பர் கண்டிப்பாக வின்னிங் அடிக்கிற வாய்ப்பு இருக்குது. ஒரு இல்லைன்னா 3 நம்பருமே பெண்டிங் சார்ட் படி வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா. நன்றி நண்பா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. நன்றி நண்பா.